ஒரு சிஸ்டமேட்டிக் டீசென்சிட்டைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை ஒரு 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 பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகும். அதோட தொடர்பு படுத்தி பார்ப்போம் நம்மள. ஆனா இப்ப அத ஒரு ஒரு தனி செயல்பாடா பார்க்கக்கூடிய ஒரு மூளைச்சலவை நமக்கு நடந்திருக்கு. இது உலகளாவிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதுவும் குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இது ரொம்பவுமே அதிகமா, ஏன்னா மத்த நாடுகள பத்தி நம்ம பேச முடியாது. மத்த ஸ்டேட்ஸ பத்தி நம்ம பேச முடியாது. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் படிப்படியா பெண்கள ஒரு போக பொருளா, வெறுமனே ஒரு ஒரு கவர்ச்சிக்குரிய ஒருத்தரா, இந்த மாதிரி படங்கள் மூலமா, முக்கியமா படங்கள் மூலமா, திரைப்படங்கள் மூலமா அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின்ஸ ஒரு எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழலையும் உருவாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி அங்க ஒரு பட நடிகை ஒரு ஒரு இத்தனை 1000 பேர் நம்மலாம் வி லைக் மீடியா இல்லையா, நமக்கு டிராமா அப்படின்னா நமக்கு பிடிக்கும். அது இயல்பாவே இயல் இசை நாடகம் நம்ம ரத்தத்துல ஊறி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு நமக்கு வருது, ஒரு பாசம் நமக்கு வருது. ஏன்னா அங்க நமக்கு காட்டப்படுறது ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை தான் அப்போ முன்னாடி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவுமே படிப்படியா மாற்றம் அடைஞ்சு எது நம்ம கலாச்சாரம் கிடையாதோ, எது நமக்கு ஏற்புடையது கிடையாதோ, எமோஷனலா எது நம்மளை பாதிக்குமோ அதை திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.